எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். நான் இப்போது 12th CBSE கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸாம்பிள் 24 சொல்லித்தரேன். ஃபைண்ட் dy by dx இஃப் x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு பை. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஈக்குவேஷன் இருக்கிற சம்லாம் வந்து டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ரெண்டு பக்கமும் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் both sides with respect to x. So x differentiate பண்ணா ஆல்ரெடி நான் ஃபார்முலா கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் போட்டிருப்பேன். ஃபார்முலா எல்லாம் அதில் போய் ரெஃபர் பண்ணுங்கள் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அதே மாதிரி எங்கே ஒய் இருந்தாலும் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் பண்ணோன்னா ஒய்யை டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுற இடத்துல எல்லாம் டிஒய் பை டிஎக்ஸ். பைங்கிறது கான்ஸ்டண்ட்டை எப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 தான். ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 1 மைனஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு பையை டிஃபரன்ஷியேட் பண்ண 0. ஸோ 1 இந்த பக்கம் கொண்டு போகிறப்போ மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு -1. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதான் ஃபைன் டிஒய் பை டிஎக்ஸ் கேட்டிருக்கனால அதோட வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 25. Find dy by dx if y plus sin y equal to cos x. Y plus sin y equal to cos x. இங்கேயும் வந்து differentiating both sides with respect to x. d by dx of y plus sin y equal to d by dx of cos x. இப்போ நான் இங்கே பார்த்தோம் ப்ரீவியஸ் சம்மில் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண டிஒய் பை டிஎக்ஸ் சைன் எக்ஸ் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ அந்த ஃபார்முலா ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்ன்னு போடணும். சைன் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய் இன்ட்டு, ஏன்னா இது இங்கே வந்து நம்ம எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே வேறு வேரியபிள் ஒய்ன்னு இருக்கிறனால காஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். அது பக்கத்தில் எப்பயுமே ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணுற டேர்ம்ஸ்க்கெலாம் மட்டும் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் போடணும். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ டிஒய் பை டிஎக்ஸ் வந்து அதை அப்படியே போட்டுக்கலாம். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் இதில் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் டிஒய் பை டிஎக்ஸ் இது வந்து டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் சைன் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ காஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும். அதனால் டிஒய் பை டிஎக்ஸ் காமனாக இங்கேயும் இருக்குது. காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா 1 ப்ளஸ் இங்கே காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வந்துடும். டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஒய். ஸோ இதுதான் ஆன்சர். Next example 26. Find the derivative of f given by f of x. f of x equal to example 26 sin inverse x. So f of x sin inverse x na f of x வந்து நம்ம y ன்னு எடுத்துக்கலாம். y equal to sin inverse x. So sin inverse இந்த பக்கம் கொண்டு வந்தால் sin y equal to x. இப்போ சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பை எக்ஸ். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னா காஸ் எக்ஸ்ன்னு எழுதணும்.
டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது 1. ஸோ இதில் ஒய்ன்ற டேர்ம் இருக்குல்ல, டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இங்கே வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் ஒய் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ சைன் ஒய்ன்றதுனால சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், சைன் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய். இப்போ ஒய்ன்ற டேர்ம் இருக்கிறனால இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் போட்டுக்கணும் ஈக்குவல் டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 1 நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும். காஸ் ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது மல்டிப்ளிகேஷனில் டிவிஷனில் வரும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் ஒய். ஸோ இதில் வந்து நம்ம காஸ் ஒய் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் எக்ஸில் தான் ஆன்சர் இருக்கணுன்றனால நம்ம ஒய் என்னன்னு எடுத்தோம், சைன் இன்வர் சைன் ஒய் வந்து சைன் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல சைன் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து காஸ் ஒய்யை வந்து எப்படி எழுதலான்னா, இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி தெரியும். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். இப்போ இதை வந்து நமக்கு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வேணும் அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் வேணும்னா ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணோன்னா காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இதில் காஸ் ஒய்ன்னு இருக்கிற இடத்துல நம்ம வந்து இப்போ இந்த ஃபார்மில் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரிக்னாமெட்ரி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக டிவைட் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1 பை காஸ் ஒய் இருக்கிற இடத்துல ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒய். சைன் ஒய் என்னென்னு எடுத்திருக்கோம் எக்ஸுன்றனால 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் டிஒய் பை டிஎக்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 27. இதே மாதிரி தான் பண்ணணும். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் given by f of x equal to tan inverse x. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஒய் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கலாம். tan இன்வர்ஸ் எக்ஸ். tan இன்வர்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா tan ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இங்கேயும் வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் tan ஒய் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன், அதையும் போய் பாருங்கள். டி பை டிஎக்ஸ் ஆஃப் tan எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 1. ஸோ இப்போ இதில் இந்த பக்கம் வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் tan ஒய்ன்னு இருக்கிறனால tan ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் ஒய். இது ஒய் டேர்ம்னாலே இப்போ பக்கத்தில் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் போட்டுக்கணும். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 பை இந்த சீக்கன் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்து சீக்கன் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எக்ஸ் இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம எழுதணும் அப்படின்றனால இப்போ tan ஒய்ன்றது எக்ஸ், அது சீக்கன் ஸ்கொயர் ஒய்க்கு இது ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி. இதெல்லாம் இந்த பக்கம் ஃபார்முலா ஐடென்டிட்டி எல்லாமே இங்கே எழுதுகிறேன். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இது ஒரு ஐடென்டிட்டி. இப்போ நமக்கு சீக்கன் ஸ்கொயர் ஒய் வேணுன்றனால சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம சீக்கன் ஸ்கொயர் ஒய்யை 1 பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஒய்ன்னு எழுதலாம். tan ஒய் என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், நம்ம tan ஒய் எக்ஸ்ன்னு கிடச்சனால 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.